அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சேலா. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். இது போன தடவை சங்கீதம் 3 பார்த்தோம். இது தாவீது தன்னுடைய மகன் சிம்மாசனத்தை அபகரித்த போது எருசலேமிலிருந்து தாவீது வெளியே போகும்போது அவர் எழுதின சங்கீதம். சங்கீதம் 3 காலையில் எழுதின சங்கீதம். சங்கீதம் 4 சாயந்தரம் எழுதின சங்கீதம். சங்கீதம் 4 ஏன் சாயந்தரம் எழுதின சங்கீதம் அப்படின்றது நம்ம பார்க்கணுன்னா 8வது வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சங்கீதம் 3 ஏன் காலையில் எழுதின சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 3:5 பார்த்தீங்கன்னா, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். ரைட். ஸோ இது தாவீது தன்னுடைய மகன் அநியாயமாக சிம்மாசனத்தை அபகரித்த போது எருசலேமை விட்டு போகும்போது எழுதின ஒரு சங்கீதம். ஆனால் இன்றைக்கி நான் தாவீதை எடுத்துக்காட்டாக வச்சு பார்க்காம யோசேப்பை எடுத்துக்காட்டாக வச்சு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த வசனங்களை எங்களுடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் தங்கும்படி எழுதுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை கொண்டு எங்களை அன்றாட வாழ்க்கையில் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஸோ இப்போ யோசேப்பை பற்றி பார்க்கலாம். யோசேப்பு தான் அதிகமான அதிகாரங்களை எடுத்திருக்கிறாரு ஆதியாகமத்தில். கிட்டத்தட்ட 15க்கும் மேலான அதிகாரங்கள். ஸோ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். முப்பத்தி 7வது அதிகாரம் ஆதியாகமம். ஸோ யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபினுடைய சந்ததி வரலாறு. யோசேப்பு 17 வயது. ஸோ யோசேப்போட 17 வருஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 30:24 37:2 வரைக்கும். இதுதான் யோசேப்போட 17 வயசு. 30வது அதிகாரம் வாங்க, 24வது வசனம் பாருங்கள்.
ராகேல் கர்ப்பவதி ஆகிறான். ஓகே, ஆதியாகமம் 30:23. ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் யோசேப்பு பிறக்கிறான். 30:24 இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஸோ யோசேப்பு அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இன்னும் தருவார் அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து யோசேப்பினுடைய பிறப்பு. நம்ம 37:2 படிக்கும்போது யோசேப்புக்கு வந்து 17 வயசு. ஸோ ஒரு நபர் குடும்பத்தில் பிறந்து 17 வருஷங்கள் கடந்திருக்கு, ரைட்? அந்த 17 வருஷங்களுக்கு கழித்து நீங்கள் 37:2 நான் இன்னொரு தடவை படிக்கிறேன். நீங்கள் இந்த பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கைகளை வச்சுட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி பாருங்கள். 37:2 யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஓகே, 4வது வசனம் பாருங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 4வது வசனம் ரொம்ப ஆழமான ஒரு வசனம். கூட இருந்த 10 சகோதரர்கள் ஒரு நிமிஷம் கூட கனிவா யோசேப்புக்கிட்ட பேசினதில்லை. எப்பவுமே வந்து யோசேப்பை பார்த்தாவே எரிஞ்சு விலகக்கூடிய ஒரு இது. ஸோ யோசேப்பு 17 வயசில் இந்த வசனம் வந்து கர்த்தர் எழுதுகிறார். அவனோடு பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். அந்த எபிரேய மொழியில் பார்க்கும்போது அவனை பார்த்தாவே இவங்க எரிஞ்சு விழுந்தாங்க. ஸோ இந்த 10 பேர் யாருன்றதை வந்து ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம். ஆதியாகமும் 34 வாங்க. 30:24 யோசேப்பு பிறந்ததை பற்றி படித்தோம்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதியாகமும் 34. யோசேப்பு பிறந்த உடனே யாக்கோபு என்ன பண்ணுறாரு, நான் கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ யோசேப்பு பிறந்தது தன்னுடைய மாமா வீட்டில் இருக்கும்போது பிறக்கிறான். ஸோ அப்போ வந்து யாக்கோபு வந்து தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடி மாமாவுடைய வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு பிறக்கிறான். பிறந்த உடனே யாக்கோபு சொல்கிறான், நான் கானான் தேசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றான். ஸோ அவன் வரும்போது 34வது அதிகாரத்தில் யாக்கோபுக்கு வந்து ஒரு மகள் இருந்தாள். அவளோட பேர் வந்து தீனாள். ஸோ யோசித்து பாருங்கள் நீங்கள், யோசேப்பு பிறக்கிறான். யாக்கோபு போய் தன்னுடைய மாமா கிட்ட நான் கானான் தேசத்துக்கு போகணும். இது வந்து யாக்கோபுக்கு வந்து 11வது பிள்ளை. ஸோ பிறந்து அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கானான் தேசத்தில். வரும்போது அங்கங்கே தங்கி தானே வரணும். ஸோ ஒரு இடத்துல தங்குறாங்க 34. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியானான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சிக்கேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஸோ யோசித்து பாருங்கள், இப்போ யோசேப்புக்கு எவ்வளோ வயசுன்னு தெரில, பட் ஃபஸ்ட்டு டைம் இதை பார்க்குறான். தன்னுடைய சகோதரி கற்பழிக்கப்படுகிறாள். ஸோ அந்த சகோதரி கற்பழிக்கப்பட்டதை வந்து மற்ற சகோதரர்கள் பார்த்து கோபப்படுறாங்க. கோபப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 34:25 பாருங்கள். ஒரு சின்ன திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் வந்து 3வது நாள் வந்து யாக்கோபோட 2 மகன்கள் 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான
சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஸோ 0 to 17 வயசில் யோசேப்பு பார்க்குறது ஒரு கற்பழிப்பு, அதுக்கப்புறம் பார்க்குறது கொலை. யார் கொலை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ணன்ங்க. ஒரு சின்ன திட்டம் போட்டு அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போகலாம். 35வது அதிகாரம் 16வது வசனம். யோசேப்பினுடைய அம்மா இறந்து போகிறான். ஓகே. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் பண்ணி புறப்பட்டார்கள். யோசேப்பு பிறந்தவொடனே கானான் தேசத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணும்போது இந்த 2 இன்சிடென்ட்ஸு நடந்துருது. 35:16 பெத்தேலை விட்டு பிரயாணம் பண்ண புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கையில் ராகேல், இது யோசேப்பினுடைய அம்மா, இன்னொரு குழந்தையை பெறுகிறாள். ஸோ யோசேப்போட பேர் என்ன? கர்த்தர் இன்னும் கொடுப்பார். ஸோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி யோசேப்பினுடைய அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறக்குது. பிரசவத்தில் அவள் கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால், மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ பென்யமின் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து போனாள். ரைட். அண்ணன் தம்பிங்க ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. அந்த ஊரோட பேர் சிக்கேம். தங்கையினுடைய கற்பழிப்பு, அம்மாவினுடைய மரணம். ஒரு சில சமயம் சொல்லுவாங்கள்ல, ஒரு குழந்தை வளரும்போது என்னென்ன சுச்சுவேஷனில் அவங்க வளர்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும் அப்படிம்பாங்க, சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ இது 3rd ட்ராஜடி. ஓகே. இப்போ 4வது ட்ராஜடி பாருங்கள் நீங்கள். 35:21. யாக்கோபினுடைய மூத்த பையன் பேர் என்னன்னு தெரியுமா? ரூபன். ரைட். ஸோ ஆதியாகமம் 35:21. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கியிருக்கும்போது ரூபன், பாவத்தை பாருங்கள், தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு சயனித்தாள். ரைட். யோசிச்சு பாருங்கள், இது குடும்பத்தில் நடக்குது. ஸோ யாக்கோபினுடைய மூத்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு சயனித்தான். 2 அண்ணங்க ஊரெல்லாம் கொண்டு போட்டாங்க. தங்கச்சிக்கு, அக்காவுக்கு இப்படி நடக்குது. இன்னொரு அண்ணன், மூத்த அண்ணங்க. ஸோ இந்த சூழ்நிலை வளர்ந்தது தான் யோசேப்பு. ஸோ இந்த யாக்கோபுக்கு பிறந்த இந்த 10 பேரோட கதையை பார்க்கும்போது பாவங்கள் நிறைந்த ஒரு கதை. அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு தீட்டுப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த புஸ்தகத்தில் பைபிளில் ஏன் எழுதியிருக்குன்னா, பாவம் என்பது நமக்கு ஃபாரின் கிடையாது. ரைட். இதிலிருந்து மீட்க வந்த கர்த்தருடைய கிருபையை நம்ம காமிக்கிறதுக்காக உள்ளதை உள்ளபடி எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம் தான் இது. ஸோ இது 4வது ட்ராஜடி. ஸோ இப்போ 37வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஸோ இந்த 10 பசங்களை பார்க்கும்போது யாக்கோபுக்கு ஒரு அன்பே வராததுக்கு காரணங்கள் இருக்கலாம். நம்ம பார்த்தோம், இவங்க பண்ணுற ஒரு கொலையோ என்ன இதுவோ. ஸோ அவனுக்கு ரொம்ப இயற்கையாக கடைசி காலத்தில் யோசேப்பு பிறந்ததுனாலையோ என்னவோ, இல்லை மற்ற பசங்களை பார்க்கும்போதையோ, ஸோ அவன் யோசேப்பு மேலே அதிக அன்பு வச்சான் 17 வயசில். ஸோ 3வது வசனம் 37. இஸ்ரவேலின் முதிரி வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஸோ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த அங்கி எப்படி செஞ்சான்னா கை முழுவதுமே கவர் பண்ணுற மாதிரி செஞ்சானோ. அந்த காலத்தில் எபிரேயத்தில் கை முழுவதும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அங்கியை போட மாட்டாங்க. ஏன்னா தோல் வரைக்கும் தான் போடுவாங்க. தோல் வரைக்கும் போடும்போது வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை வரைக்கும் போட்டால் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இவனுடைய அங்கி வந்து கை வரைக்கும் இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீ என் கூடயே இரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பை வந்து தன்னுடைய தகப்பன் அவன் மேலே காமிச்சான். இதனால் அவனுக்கு கூட இருந்த சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்துச்சு. 4, அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இதில் யோசேப்புக்கு எந்த தப்புமே கிடையாது. அவன் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம 4 இதை பார்க்கும்போது, அம்மாவினுடைய மரணம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மேலே ஒன்று அடியாகி ஒரு 17 வயசு பையன். இதுக்கு மேலே என்னாச்சுன்னா, யோசேப்புக்கு வந்து கர்த்தர் 2 சொப்பனம் கொடுத்தார். இந்த 2 சொப்பனத்தில் வந்து யோசேப்பை வந்து ஒரு தலைமையான ஒரு நபராக கர்த்தர் வந்து அவனுக்கு காமிச்சார். ஸோ இந்த 2 சொப்பனத்தை வந்து தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறான். ஸோ 37 5வது வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஏற்கனவே கோபமாக இருக்கும்போது வந்து இன்னும் எரியிற நெருப்பில் கொல்லி என்ன சொல்லுவாங்க, எண்ணெயை ஊற்றுற மாதிரி. ஸோ அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. ரைட்டு, உனக்கு நாங்கள் கீழே தலை குனியணுமா? அப்பொழுது அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து இந்த 10 பேரை சுற்றி பார்க்கணும். ஒரு ஆளை தப்பிச்சா இன்னொரு ஆள், ரைட், இன்னொரு ஆளை தப்பிச்சா இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். வளர்ந்த விதம் தான் வந்து யோசிப்பு. ஸோ ஆதி ஆகமத்தில் படிக்கும்போது நம்ம பாதிக்க ஒரு கேரக்டர் வந்து யோசிப்பு. இந்த கஷ்டமான தருணங்களில் கர்த்தர் அவனிடம் ஒரு குணாதிசயத்தை உருவாக்க யோசிப்பு இடம் கொடுத்தான். ஸோ சக்ஸஸை மீட் பண்ணுறது வந்து ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், ரைட். கஷ்டங்களை தப்பிக்கிறது வந்து 100 பேராக கூட இருக்கலாம். ஸோ இவன் வந்து அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து கர்த்தர் அவனிடத்தில் ஒரு குணாதிசயத்தை உருவாக்க கர்த்தருக்கு அவன் இடம் கொடுத்துருந்தான். ஸோ ஒரு சொப்பனத்தை கேட்டவொன்னே அவங்க பகைக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இன்னொரு நிமிஷம் இருங்க, நான் இன்னொரு சொப்பனம் கண்டேன் நான். ஸோ 9வது வசனம், வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சிக்கேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். இந்த சிக்கேம்ன்ற வார்த்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அது எங்கே? 34வது அதிகாரம். அந்த இடத்துல ஒரு பெரிய கத்தி குத்து சண்டையே நடந்திருக்கு. ஸோ இந்த 10 பேர் வந்து ஆடுகளை வந்து சிக்கேமுக்கு மேய்க்க போகிறாங்க. தகப்பனுக்கு என்ன தோணும், ஏற்கனவே பண்ண கொலை வரியில் இவங்க மேலே ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயமோ என்னமோ தெரில. யோசேப்பை வந்து தன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு ஒரு நல்ல செய்தியை வாங்கிட்டு வான்னு சொல்லி தகப்பன் அவனை அனுப்புகிறான். அப்பொழுது 13வது வசனம், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சிக்கேமிலே ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான். ரைட், அந்த பழைய இன்சிடெண்ட்டு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இவன் போகும்போது வந்து அவங்க சிக்கேமில் இல்லை, பட் இன்னொரு இடத்துக்கு போய்ட்றாங்க. 15, அப்பொழுது ஒரு மனிதன் வெளியிலே வழி தப்பித் திரிகிற யோசேப்பை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன் என்றான். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று சொல். இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள், தோத்தோனுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். ஸோ அவன் தோத்தோனுக்கு போகிறான். இங்கேருந்து ஒரு 17 வயசு பையன், ரைட், கஷ்டங்களை சந்தித்த ஒரு நபர். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே
போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். எப்படி இருந்திருக்கும் இல்லை? ஸோ இந்த 10 சகோதரர்கள் பொறாமை, கொலைவெறி, பகை, இதுக்கு மத்தியில் வளர்ந்த ஒரு நபர் தான் வந்து அப்பாவினுடைய பாசம். அந்த நபர் தான் யோசேப்பு. ஸோ இந்த 17 வயசுலேருந்து 30 வயசுக்கும் வரைக்கும் அவன் கஷ்டங்களை அதிகமாக சந்திக்கிறான். அவன் வரும்போது அந்த மூத்த பையன், ரைட்டு, மேபி அவனுக்கு சூழ்நிலை அவனை சமப்படுத்தியிருக்கா என்னன்னு தெரில. தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிக்கு போன ரூபன், 21வது வசனம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாக ரூபன் அவனை அவர்கள் கையிலிருந்து தப்புவித்தான். ரைட். ஸோ ரூபனுடைய இந்த குணாதிசயம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அப்பீலிங்காக இருக்குது. ஸோ சூழ்நிலைகளை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஸோ உடனே வந்து ரூபன் இப்படி சொல்லிவிட்டு, வேணாம் நம்ம தம்பியை கொலை பண்ண வேணாம், குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு என்னென்னா எப்படியாவது அவனை காப்பாற்றி கொண்டு போயிடணும். ஸோ இப்போ ரூபன் வெளியில் போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை வந்து ஒரு குழியில் தள்ளி விடுறாங்க. 24, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இதுதான் பகையினுடைய உச்சம். ஸோ தம்பியை குழியில் தள்ளி விட்டுட்டு சாப்பிடலாம். ஒரு மனதுருக்கமோ ஒரு அவங்களுடைய மனசாட்சியினுடைய வேதனையோ எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கடும் பகை. ஸோ யோசேப்பு தண்ணியில் விழுந்தவன், அந்த குழியில் விழுந்தவனா என்ன யோசிச்சிருப்பான்? ரைட்டு, அம்மா அது இது இந்த பசங்க எல்லாரையும் பார்க்கும்போது சரி அப்பா நேசிச்சார், பட் இப்போ இதில் என்ன அவனுக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே சுற்றி இருக்கும் தலையே. ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நபர் பாருங்கள் 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு அவனுடைய இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். இது இன்னும் ரொம்ப கொடூரமானது. நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாமிசமும் இருக்கிறானே என்று அவன் சகோதரருக்கு சொல்ல, அவன் சகோதரர்கள் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானவர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும்ல. நமக்காசி வந்து நம்ம அடல்ட்ஹுட்டில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்தோன்னா சின்ன வயசில் என்ன நடந்தது, அதனால தான் இது. யோசேப்போட வாழ்க்கையில் வந்து நிறையவே நடந்துருச்சு. யோசித்து பாருங்கள், இவங்க 20 வெள்ளிக்காசு வாங்கும்போது யோசேப்பு வந்து கையை கட்டிட்டு நிற்கும்போது ப்ராபப்ளி கெஞ்சிருப்பான். அந்த 20 வெள்ளிக்காசுன்றது வந்து எபிரேயத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஒரு கை கால் சரியாக இல்லாத ஒரு ஸ்லேவுன்றதுன்னா அடிமைக்கு உண்டான பணம். ஓகே, கை கால் முடங்கி போன ஒரு அடிமையினுடைய பணம் தான் 20 வெள்ளிக்காசு. ஸோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தூக்கி போடுறான். ஸோ அந்த வண்டியில் உட்காடுறான். அந்த வண்டியிலேருந்து எகிப்துக்கு வரான். ஓகே, ஸோ எகிப்துக்கு 39 பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அந்த வண்டியோட பயணத்தை யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் யோசேப்போட ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஆதியாகமம் 39:1. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக அவனோட வாழ்க்கையில் புரட்டி பார்க்கும்போது, நான் நல்லது எதுவுமே பார்க்கலையே. நான் ஓகே ஒன்று பார்த்துருக்கேன், நான் எங்கள் அப்பா பண்ணி கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு, ரைட், அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு வெள்ளாட்டு கடையை வந்து வெட்டி அதை வெள்ளாட்டு கடாவோட ரத்தத்தை வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே தொளிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தரையில் தேய்ச்சிட்டு அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்பா என்ன சொல்லுவார், ஓகே ஏதோ ஒரு துஷ்டு மிருகம் வந்து பையனை பட்சித்துருது. இதுக்கப்புறம் அவன் யாரையும் பார்க்க போகிறான் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. டோட்டலாக வந்து குடும்பத்திலேருந்து பிரித்து சக அடிமைகளோட கை கால்லாம் கட்டி அந்த வண்டியில் போகக்கூடிய ஒரு சீனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது வசனம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஓகே, நம்ம இந்த சங்கீதம் 4 படித்தோம்ல, அந்த ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் வந்தது. என்ன வசனம்? சங்கீதம் 4ல் ஒரு கை வச்சுக்கோங்க. அதில் அந்த வசனத்தை நான் ஏழாவது வசனம் பாருங்கள். என்ன போட்டிருக்கு மேம், படிக்கிறீங்களா? ஓ, ஓகே. இது என்ன சொல்கிறான்னா, பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த அளவுக்கு அவங்க தானியம் பெருகி திராட்சை ரசம் பெருகி அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நீங்கள் என் கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, தாவீது வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும்போது தன்னுடைய மகன் த்ரோனை அபகரிக்கும் போது ப்ரே பண்ணுறாங்க. உலகத்தில் வந்து இருக்கிற அவங்க நினைக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு ஒரு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்க அப்படி. ஸோ யோசேப்புக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. 39:2 காரிய சித்தியுள்ளவனானான். அவனுடைய வேலையில் வந்து கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவன் மட்டும் பார்க்கல, அவனுடைய பாஸும் பார்த்தார். யோசேப்பு சொல்லலை, ஆனால் யோசேப்போட பாஸு அவனை பார்த்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறான் என்றும் எஜமான் கண்டார். எப்படி அது ரைட்? ஒன்றுலேயும் ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார். அவனுடைய வேலை செய்யும்போது வந்து எஜமான் பார்த்துட்டு இவன் மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறான், இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல், ஸோ இவனோட சிந்தனை மட்டும் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஒரு சாட்சி இருந்திருக்கும். சாட்சி இருந்ததை அந்த எஜமான் பார்க்குறார். ஸோ யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரிக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தன் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஸோ இப்போ வந்து சங்கீதம் 4 போகலாம். முதல் வசனத்தை பாருங்கள். இது வந்து ஒரு ஜெபம். கஷ்டங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஜெபம். இந்த இடத்துல வந்து சங்கீதம் 4:1 வந்து கர்த்தருடைய நாமம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என் கர்த்தாவே இல்லையே, என் தேவனே இல்லையே, என்ன போட்டிருக்கு? எனக்கு நீதியை தருகிற தேவனே. யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருமே கர்த்தர் முன்னாடி பாவம் செஞ்சுருக்கோம். 2 கொரிந்தியர் 5:21 நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து என் நீதியின் தேவனே அப்படின்றது வந்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எனக்கு நீதி கொடுக்கக்கூடிய ஒரு தேவனே. குற்ற உணர்வு இல்லாத நீதியை பரிசாக பெற்ற அந்த ஒரு மனசாட்சியோடு தான் இந்த ஜெபம் ஆரம்பிக்குது. ரைட்? கஷ்டங்களுக்கு மத்தியிலே தாவீது தன்னுடைய ராஜா ரீகத்தை விட்டுட்டு போகும்போது அவன் கர்த்தரை எப்படி பார்க்குறாங்க? என்னுடைய பாவங்களை மறைத்து எனக்கு நீதியை கொடுத்த தேவனே. இல்லைன்னா இன்னொரு விதமாக கூட பார்க்கலாமே, எல்லாத்தையுமே கஷ்டத்தை கொடுத்த ஒரு கர்த்தரே அப்படின்னு பார்க்கலையே. ரைட்? என்னுடைய பாவங்களை முதல்ல வர்றது என்னது? ரட்சிப்பு. என்னை ரட்சித்த தேவனே, எனக்கு நீதியை கொடுத்த தேவனே. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு. இதுதான் பிரேயருடைய ஆரம்பம். கஷ்டங்களின் நிமித்தமாக அல்லல் படாமல் அந்த கஷ்டங்களின் நிமித்தமாக மாத்திரம் கர்த்தரை பார்க்காம முதலையாக தூக்கும்போது, அவன் தன்னுடைய தலையை தூக்கும்போதோ இல்லை தலையை குனியும் போது ஜெபத்தில் ரட்சிப்பை ஃபஸ்ட்டு யோசிக்கிறான் தாவீது. எனக்கு செவி கொடும்,
நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். கடந்ததை யோசித்து பார்க்குறோம். எப்படி ராஜாவானா, எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். முதல்ல மறக்கிறது அதுதானே. நம்ம கஷ்டங்களுக்கு மத்தியில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினார்னு ஒரு நிமிஷம் யோசித்து வச்சுங்களேன், லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக போகும். ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிடலாம். கடவுள் எப்படி ஜெபம் நமக்கு சொல்லித்தராரு பாருங்கள். நீங்கள் ரோமர் 15:3 யாராவது படிங்களேன். பதினஞ்சு 4 15:4 ஓகே. பழைய ஏற்பாடு எதுக்கு எழுதியிருக்குன்றது அந்த வசனம் இருக்குது. பழைய ஏற்பாடில் நான் என்ன கற்றுக்கணும்? முன்பு எழுதியிருக்கிறவைகள் எனக்கு போதனை. போதனைன்னு என்னன்னு தெரியுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன். கர்த்தர் சொல்லி கொடுக்குறார் பாடத்தை. ரெண்டாவது என்னது? நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு வரப்போகிற எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. இதுக்காக தான் பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு. ஸோ நம்ம இந்த ஜெபத்தை பார்க்கும்போது இந்த ஜெபத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு, என்னுடைய நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். தாவீது பேசுகிறது முதல்ல கடவுள்கிட்ட, அப்புறம் தான் மனுஷங்கிட்ட. ரெண்டாவது வசனம் பாருங்கள். மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? நான் என்ன பண்ணேன்? 2 சொப்பனம். அது எனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை. அதையே நீங்கள் அவமானம் பார்க்குறீங்க. ரைட்? உங்ககிட்ட பொய் பொருட்டு தான் இருக்குது. வீணானதை விரும்பி ஏன் மேலே எகிர்றீங்க? முதல்ல பேசுகிறது கர்த்தர்கிட்ட, அதுக்கப்புறம் மனுஷங்கிட்ட. சேலா. மூணாவது பாருங்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஏன்னா ஆரம்பத்தில் நீதியின் தேவன் தன்னை ஒரு பாவியாகவோ தன்னை ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில் முதல்ல கஷ்டம் வரும்போது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தான் தோணும் எனக்கு. யோவான் 9:1 இவன் செய்த பாவமா இல்லை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? அதிலிருந்து அந்த மனசாட்சியே இல்லை. அதை தாண்டி ரட்சிப்பின் தேவனாகவும் நீதியின் தேவனாகவும் பார்க்கும்போது அவனுடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அவன் என்ன சொல்கிறான்? பக்தி உள்ளவனே. கர்த்தர் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த ஜெபத்தில். தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த டைமில் யோசித்து பாருங்கள். படுக்கையில் உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். யோசித்து பார்க்கணும். நம்ம எபேசியர் 4:27 வரும்ல, கோபத்தை சூரியன் அஸ்தமிக்கும் போது நான் படுத்துட்ருக்கேன், நான் எனக்கு வர கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக வருது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பேசுங்க, நான் எதுக்கு எரிச்சல் ஆகிறேன்? கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்? விசாலம் உண்டாக்கியிருக்கிறார், இது கொடுத்துருக்கிறார், அதை கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் அருமையான ஒரு டைம். அந்த பெட்டில் நம்ம அந்த சைலன்ஸில் என்ன யோசிக்கிறோன்றது ரொம்ப மேட்டர். ரொம்ப 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 இட் மேட்டர்ஸ் அ லாட் டு காட். கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. எப்படி பாவம் செய்ய முடியும்? நீங்கள் என்ன பண்ணீங்க கர்த்தாவே? எனக்கு ஏன் இப்படி நடக்குது? தாறுமாறாக போயிட்டுருக்கு. ரோமர் 15:4 பழைய ஏற்பாடு நமக்கு போதனையாகவும் வருங்காலத்தில் உள்ள நம்பிக்கையும் கொடுக்கறதாக இருக்குது. ஸோ அந்த படுக்கும்போது நம்ம யோசிக்கிறோம், நம்ம எனக்கு கோபம் இருக்குது, பட் ஆனால் அந்த கோபம் நியாயம் இல்லாதது. யோசித்து பார்க்கும்போது, நான் தான் தப்பு பண்ணேன்ல அந்த இடத்துல, அவங்க பொறுமையாக போனாங்கல்ல, ஓகே,
மன்னிச்சிருங்க கர்த்தாவே. யோசிக்க போகும்போது எங்கேயோ வரும்போது, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கர்த்தரை நினச்சிக்கல. இது வந்து நம்ம படுக்கும்போது ரைட், நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து சீர்படுத்துகிறோம். மேபி நம்ம படுக்கும்போது வந்து இன்றைக்கி பண்ணின நடந்த எல்லா காரியங்களையும் நினச்சி பார்க்குறோம் நம்ம. ரைட்டு, ரொம்ப நன்றி கர்த்தாவே. என்ன ஒரு அருமையான ஒரு சங்கீதம் பாருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரியான உணர்வுகளோடு நம்ம, எந்த மாதிரியான நம்பிக்கைகளோடு நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். இந்த காலத்தில் என்னப்பா நடக்க போகுது, இது யோசேப்பு பக்கத்தில் இருக்கவன் வந்து யோசேப்பு பேசிகிட்டு இருக்கான் அந்த செயினோட, இனி எப்படிப்பா இங்கே வந்த நீ? எங்கள் அண்ணா என்னை 20, அவ்வளோதான், உலகம் கெட்டு போச்சு, இனிமேட்டுக்கு என்ன அவ்வளோதான், வாழ்க்கை குழம்பி போச்சு, நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உனக்கு இனிமேட்டுக்கு நன்மை. அந்த மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், ரைட். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எஜமான் பார்க்குறாரு, இவன் கையில் மட்டும் எப்படி இவ்வளோ இருக்குது, ரைட். ஸோ அப்புறம் பாருங்கள், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்தில் தந்தீர். எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில் தாவீதினுடைய உணர்வுகள், தாவீதினுடைய இது கேரக்டர், இது குணாதிசயம். கொடுத்தால் மாத்திரம் தேவன் இல்லை, அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் குணாதிசயத்தை உருவாக்குகிறவரும் தேவனே. அதுக்கப்புறம் பாருங்கள், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன். இது 2 வார்த்தை எபிரேயில். நிறைய பேர் படுப்பாங்க, ஆனால் நித்திரை இருக்காது. படுத்துக்கொண்டு அண்ட் ஸ்லீப், ஐ வில் லை டவுன் அண்ட் ஸ்லீப்னு வரும் இங்கிலீஷில். 2 டிஃப்ரெண்ட் வார்த்தை. படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். இந்த ஒரு உணர்வோடு வளர்ந்தவன் தான் யோசேப்பு, ரைட். ஸோ இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த கஷ்டங்கள் நான் ஏன் அனுபவிக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு என்ன நடந்தது, அந்த மாதிரி பின்னாடி முன்னாடி பார்க்காம, என் நீதியின் தேவனே, ஃபஸ்ட்டு வார்த்தை, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அதுக்கப்புறம் எப்படி பார்க்குறான், அந்த தானியம் அதுதான் சந்தோஷன்றாங்க, அதுக்கு மேலான ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுங்க, ரைட். அந்த படுக்கும்போது வந்து என்னுடைய எரிச்சலை நான் கீழே கொண்டு வரேன். நான் எபேசியர் 4:27, பாவத்துக்கு இடம் கொடுக்காம. ஸோ அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? ஸோ லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, பழைய ஏற்பாடுகள் எழுதியிருக்கிறது எங்களுடைய போதனைக்காகவும் வருங்காலங்களில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகும். கஷ்டங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய குணாதிசயத்தை செம்மைப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. இந்த ஒரு தாவீதின் சங்கீதத்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதி எங்களுக்கு நினைப்பூட்டி, எங்களுக்கும் உமக்கும் இடையேயான உறவு முறையில் அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலோடு எங்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு உயர்த்தப்பட்டான். மிக்க நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென்.